குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தங்கம் விலை என்று ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் குறைந்திருப்பது இல்லத்தரசிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தங்கம் வாங்குவதற்கு இது சரியான நேரமா அல்லது விலை இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி விளக்குவதுடன் பொருளாதார நிபுணரின் கருத்தையும் கேட்டுப்பெற இருக்கார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. தங்கம் பத்தி ஒரு தங்கமான செய்தி இவ்வளவு நாள் இல்லாம இருந்தது. தங்கம் இதுவரை அதிர்ச்சிக்குள்ளான செய்தியா இருந்தது. பிடிக்க ஆளே இல்லாம தனியாக ஓடிக்கொண்டிருந்தது. காலையில ஒரு விலை, மதியம் ஒரு விலை, அடுத்த நாள் காலையில ஒரு விலை அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த தங்கம் ஒரே நாள்ல 2 முறை வீழ்ந்திருக்கிறது. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏறுவது அதிகமா இருக்கும், குறைவது 100-200 இருக்கும். ஆனால் இன்றைய தினம் 3680 ரூபாய் குறைந்திருக்கிறது. 2400 ரூபாய், அப்புறம் 1280 அப்படின்னு குறைந்திருக்கிறது. சரி, இதற்கான காரணம் என்ன, இன்னும் எவ்வளவு குறையும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல இதை பற்றின தொகுப்பை நம்ம பார்த்து விடலாம். தங்கத்துடைய விலை அப்படின்றது இன்று காலை 11,700 ரூபாயாக இருந்தது. நம்ம பேசுறது எல்லாமே 22 கேரட் ஆபரணங்கள் செய்யக்கூடிய தங்கம், 24 கேரட் கிடையாது. சரி, 11,700 ரூபாயாக குறைந்தது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப 12,000 குறைந்து 300 ரூபாய் குறைந்து 2,400 ரூபாய் குறைந்திருந்தது. மதியம் இன்னும் இன்பதிர்ச்சியாக 11,540 ரூபாயாக இன்னும் குறைந்தது. ஒரு 160 ரூபாய் இன்னும் குறைந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் குறைவா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட தொடங்கிவிட்டது. இதில் இவ்வளோ நாளாக தங்கம் காமன் மேன்லேருந்து வெளியில் போயிருச்சு, 1 கிராம் 10,000 வரைக்கும் கூட வாங்கிடலாம், இது அதுக்கு மேலே எங்கேயோ போகுது அப்படின்ற கேள்வி இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஒரே நாளில் 3,680 ரூபாய் குறைந்தது சமீபத்திய 10 ஆண்டுகள் இல்லாத ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. தங்கம் விலை உச்சபட்சமாக எப்போ இருந்தது அப்படின்னா கடந்த 17ஆம் தேதி இருந்தது. 1 கிராம் 22 கேரட் 12,200 ரூபாயை தொட்டது. இதுதான் தங்கம் ஓடிக்கொண்டிருந்த ரேஸ்ல ஹையஸ்ட். அதுல இருந்து இன்றைக்கு சரிந்திருக்கக்கூடியது அப்படின்றது பார்த்தோம்னா, இன்று சரிந்திருப்பதன் மூலமாக மொத்தம் இதுவரை உச்சம் தொட்டு 5,280 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைந்திருக்கிறது. 17ஆம் தேதி நகை எடுத்தவங்களுக்கும் இன்னைக்கு நகை எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சவரனுக்கு 5,000 ரூபாய், 10 சவரன் எடுத்தாங்கன்னா 52,080 ரூபாய் அவர்களுக்கு குறைவு. சரி, இப்போ ஏற்படக்கூடிய கேள்விகள், தங்கம் விலை குறைவது ஏன் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நம்ம பொருளாதார நிபுணருடைய ஆலோசனையை நம்ம பெற இருக்கிறோம். தங்கத்துடைய விலை அப்படின்றது எவ்வளவு வேகமா ஓடுதோ ஓடி ஒரு இடத்துல இறங்கும், நியூட்ரல் ஆகும், சமன்படுத்தப்படும். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. ஏறி இறங்கி நிலை பெறும், கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதியில இப்போ செட்டில் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பலரும் சொல்றாங்க. இன்னொன்று, முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய செய்ய தங்கத்துடைய விலை ஏறினது. இன்னும் சொன்னா 70% வரை தங்கத்துடைய விலை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது ஏறியது. இந்த லாபத்தை அப்படியே வச்சிருக்காம சிலர் பெரிய முதலீட்டாளர்கள் எடுக்கிறாங்க, அதனால தங்கம் விலை குறைகிறது அப்படின்ற 2 விஷயங்கள் சொல்றாங்க. இன்னும் கூடுதலாக பல விஷயங்களும் இருக்கிறது. இப்போ பலரிடமும் நம்ம கேட்ட கேள்விகள், இப்போ தங்கம் எடுக்கலாமா, இன்னும் குறையுமா அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கூட தங்கம் விலை குறையலாம், தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி எல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் குறையும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஒரு 3,000 ரூபாய் வரை கூட குறையும் எதிர்பார்க்கிறோம், ஆனால் அப்படின்னு ஒரு இக்கண்ணா வைக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் குறையலாம் அப்படின்றாங்க. டாலருக்கு நிகரான மாற்று டாலர் தான் ஒரு வங்கிகள் சேமித்து வைக்கக்கூடிய உலக பரிமாற்றத்துடைய ஒரு மதிப்பாக இருந்தது. டாலர் தொடர்ந்து வீழ்ச்சி அடைவது, டாலர்லேருந்து பல உலக நாடுகள் வெளியே வருவது, அமெரிக்க சந்தையில் ட்ரம்ப் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அழுத்தத்தால் தங்கத்தினுடைய மீதான முதலீடுகள் அதிகரிக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப பண்டமாற்று முறை மாதிரி தான், இவ்வளோ தங்கம் கொடுத்தா இவ்வளோ பொருள் அப்படின்ற மாதிரி தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால டாலருக்கு நிகரான மாற்றாக மீண்டும் தங்கம் பார்க்கப்படுகிறது. சீனா மற்றும் பல நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது. இப்போ ஒரு பிரேக் இருக்கு. ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறமா தங்க விலை குறையுதுன்னா திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, திரும்ப விலை ஏறிடும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. அடுத்தது, ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகளால் விலை உயரும். ட்ரம்ப் இருக்க வரைக்கும் கவலையே பட வேண்டாம், தங்கம் ஏறுமுகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவார், ஏதோ ஒரு நாட்டு மேல விதியை போடுவார், வரியை போடுவார், இதெல்லாம் தங்கத்தில் கொண்டு அதை புஷ் பண்ணி தங்கத்தை உயர்த்தும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நீண்ட காலத்திற்கு பார்க்கும்போது தங்கம் விலை இதிலிருந்து அடுத்த ஒரு சதவீதத்தை நோக்கி செல்லும் அப்படின்றதா கணிப்பாக இருக்கிறது. நிறைய கேள்விகளும் இருக்கிறது. நம்முடைய பொருளாதார நிபுணர் இணைந்திருக்கிறார், திரு கோபால் அவர்கள் பொருளாதார நிபுணர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். தங்கத்துடைய விலை திடீர்னு குறைந்திருக்கிறது, இவ்வளவு குறையும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, 3,680 ரூபாயில குறைந்திருக்கிறது. முதல்ல இந்த குறைவுக்கான காரணம் என்ன சார்?
பொதுவாக 2020 கொரோனாக்கு பிறகு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய சரிவு அப்படிங்கிறது இப்ப நடந்திருக்கு. அதாவது சிங்கிள் டே ஃபால் அப்படிங்கிறது இப்ப நடந்திருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது ஒரு பலமான வீழ்ச்சியாக பார்க்கப்பட்டாலும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படவில்லை. ஏன்னா தங்கத்துடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது 3-4 முக்கிய காரணங்கள் இருக்கு. முதலாவதான காரணம் டிமாண்ட், அதாவது தேவைகளை இருக்க அந்த தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருந்தது. அந்த டிமாண்ட் 3 முக்கியமான காரணங்களால் ஏற்படுகிறது. ஒன்று, உலகத்திலேயே பெரிய முதலீட்டாளர்கள், இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் $1 பில்லியன் அளவு பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்யும் பொழுது தங்கத்துடைய விலை ஏறும். இரண்டாவதாக மத்திய வங்கிகள், RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல நாடுகளின் மத்திய வங்கிகள், சைனா, ரஷ்யா போன்ற முக்கியமான நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிரான இருக்கக்கூடிய நாடுகள் கூட சொல்லலாம், இது போன்ற மத்திய வங்கிகள் வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த பையிங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கு. மூன்றாவது காரணம் நுகர்வோர். இப்ப இந்தியால நம்ம தீபாவளிக்கு சேல் பார்த்தோம், நிறைய விலை ஏறினாலும் பல கடைகள்ல கூட்டம் அலைமோதியதை நம்ம பார்த்தோம். அதனால இந்தியால இருக்கக்கூடிய, இந்தியா, சைனா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நுகர்வோருடைய டிமாண்ட், இந்த 3 விஷயங்களும் தொடர்ந்து தங்கத்தை ஒரு உச்சத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தது. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இது டிமாண்ட் சைடு. இன்னொன்னு டாலருடைய மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டாலர் இப்பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதனால அப்படின்னா அவர் சைனாவுடனான ஒரு சில பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் ட்ரம்ப் கொடுத்திருப்பது அப்படிங்கிறது டாலரை ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கு. டாலருடைய மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா டாலருக்கு நிகராகத்தான் தங்கம் வர்த்தகம் உலக சந்தைகள்ல நடந்து கொண்டிருக்கு. எல்லா கமாடிட்டிஸும் டாலருக்கு நிகராக தான் நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த அளவுல 3வது ஃபேக்டர், ரூபாயோடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது நம்ம அதிகமான தங்க விலை கொடுக்க வேண்டி வரும். அது பெரிய அளவில் இப்போ இந்த வீழ்ச்சியில அதனுடைய பங்களிப்பு குறைவுதான். பிளஸ் 4வது விஷயமாக இறக்குமதி வரி இந்தியாவில் 6% இருக்கு. அது தொடர்ந்து இருக்கு. பட் இப்ப இந்த தற்போதைய விலை வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் பெரும் முதலீட்டாளர்கள் சிலர் அதுல இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இரண்டாவது, டாலருடைய போக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக, அதாவது வலுவாக மாறி இருப்பதனால் இந்த விலை வீழ்ச்சி காணப்படுகிறது. இந்த அடிப்படையில பார்க்கும்போது 2020 கொரோனா காலத்திற்கு பிறகு தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருந்தது. ட்ரம்புடைய பதவியேற்புக்கு பிறகு தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது பன்மடங்காக உயர்ந்திருக்கு. அவருடைய நிலையற்ற பொருளாதார கொள்கைகள், வரி விதிப்பில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், சைனா, முக்கியமாக சைனா போன்ற நாடுகள் மீதாக அவர் வரி விதிப்பதும் திரும்ப பெறுவதுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழல் அப்படிங்கிறது தங்கத்திற்கு ஆதரவாக இருக்கும். அடிப்படையிலேயே தங்கத்துடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்துல ஒரு குழப்பமான ஒரு ஸ்திரமற்ற சூழல் ஏற்படும் போது அது தங்க விலைக்கு மிகவும் ஆதரவாக இருக்கும். அந்த அடிப்படையில தான் கடந்த 5 ஆண்டுகளாக கொரோனாக்கு பிறகு பார்க்கும்போது தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏறுமுகமாக இருந்தது. ட்ரம்புடைய பதவியேற்றதற்கு பிறகு இன்னும் கூடுதலாக உயர்ந்து கொண்டிருக்கு. இந்த ஆண்டுல இதுதான் முதல் முறையாக கடந்த பல ஆண்டுகள் ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா தங்கத்துடைய விலை மேலும் குறையதான வாய்ப்பு இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆவதற்கான அறிகுறிகள் தென்படுதா? இது முழுக்க ட்ரம்புடைய நடவடிக்கைகள் பொறுத்துதான் இருக்கு. இப்ப திருப்பியும் அவர் அதிகப்படியான இப்ப இவர் விதிக்கக்கூடிய வரிகள் இந்தியா மேல வரி விதித்திருக்கார். பல நாடுகள் மேல இந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணது அந்த நாடுகளுக்கு பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கே இது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விலைவாசி பல விஷயங்கள்ல ஏறிக்கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான சூழல் கிடையாது. சோ அமெரிக்காவுக்கு சாதகமான சூழல் இல்லாத போது டாலர் தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய சமிக்கைகள், சைனாக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சமிக்கைகள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால டாலர் தற்காலிகமாக உயர்ந்திருக்கிறதை பார்க்கலாம். பட் நீண்ட கால அடிப்படையில பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க பொருளாதாரத்துல, US பொருளாதாரத்துல வட்டி விகிதம் சென்ற முறை குறைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்தால் அது தங்கத்திற்கு ஆதரவாக மாறும். அதனால அந்த பொருளாதார சூழல் ஒரு விதமான ஒரு ஸ்திரமற்ற சூழல்ல தான் இருக்கு. தற்போதைய வீழ்ச்சி அப்படிங்கிறது டாலருடைய மதிப்பு கூட்டல் ஒன்று. இரண்டாவது, ட்ரம்ப் சைனாவுடனான ஒரு அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது. இது போன்ற விஷயங்கள்னால தங்கம்
ஓரளவுக்கு வீழ்ச்சி அடைந்தாலும் இந்த டிமாண்ட் இருக்கும் பட்சத்துல விலை வீழ்ச்சி இருக்கும்போது மீண்டும் மக்கள் வாங்குவார்கள், மத்திய வங்கிகள் வாங்க ஆரம்பிக்கும். இது சரியான நேரமா, இன்னும் பொறுத்திருக்கலாமா? ஏன்னா வியாபாரிகள் சங்கத்துல இருந்து கூட இன்னும் கொஞ்சம் குறையலாம்ன்றாங்க. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க சார்? அதாவது ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் பார்க்கும்போது தங்கத்தை முழுக்க நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுல பார்க்கும்போது நான் ஏற்கனவே கோடிட்டு காட்டிய 4 காரணங்கள் தங்கத்துடைய விலையை நிர்ணயம் பண்ணும். இந்தியாவை பொறுத்த அளவுல இறக்குமதி வரி இருக்கு, பிளஸ் ரூபாயுடைய மதிப்பு மாற்றங்கள் ஏற்படும் போது அதிகப்படியான நம்ம விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது சர்வதேச விலையிலிருந்து இந்தியாவுடைய விலை அப்படிங்கிறது எப்பொழுதுமே கூடுதலாகத்தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, வரக்கூடிய வாரங்கள்ல எந்த மாதிரியான நிலைப்பாட்டை ட்ரம்ப் எடுப்பார், இது போன்ற பொருளாதார சூழல் வடிவம் பெறும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் தங்கத்துடைய விலை அப்படிங்கறத நம்ம துல்லியமாக கணிக்க முடியும். இது ஒரு ஒன் ஆஃப் கேஸாக தான் நான் பார்க்கிறேன். இது தொடர் வீழ்ச்சியில இருக்குமா அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு வரலாறு காணாத ஒரு உச்சத்துல இருக்கும்போது ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்ல வரும். கமாடிட்டிஸ்லயும் வரும், பங்கு சந்தைகள்லயும் வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஏற்பட்ட பிறகு நேச்சுரலாக அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுவதற்காக சிலர் வெளியேறுவார்கள். அதனுடைய அந்த விலை குறைப்பாக பார்க்கலாமே தவிர இது தொடர்ந்து இந்த விலை வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைய சூழல், அதாவது நம்ம இப்பொழுது பேசக்கூடிய சூழல்ல இருந்து பார்க்கும்பொழுது தங்கத்துடைய விலை இன்னும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளோ காரணங்களோ மிக மிக குறைவு. அப்படிதான் பார்க்கணும். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி வாங்கலாம். பட் மேலும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்ங்கிறது தெரியல. ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்கள் வாரங்கள்ல ட்ரம்புடைய அணுகுமுறை, முக்கியமாக இந்த வரக்கூடிய நாட்கள்ல ஃபெடரல் ரிசர்வ் உடைய, அதாவது யுஎஸ்ல இருக்கக்கூடிய மத்திய வங்கியுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி, அதாவது வட்டி வீத கொள்கைகள்ல பெரும் மாற்றம் ஏற்பட்டால் அது தங்க விலைக்கு இன்னும் ஆதரவாக, அதாவது தங்கம் விலை ஏறுவதற்கான ஒரு சூழல் அதிகரிக்கும். சோ இது போன்ற காரணங்களை நம்ம மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் விலை, அதாவது மக்களுக்கு 2 விதத்துல வாங்குறாங்க. ஒண்ணு அவர்களுடைய ஆபரண தேவைகள், அவர்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன், தீபாவளி போன்ற விழா காலங்களுக்கு தங்கம் வாங்குவது ஒண்ணு. இரண்டாவது முதலீட்டாக தங்கம் வாங்குவது இரண்டாவது. இப்ப அத்தியாவசிய காரணங்கள், அதாவது அவர்களுக்கு தேவைகள் இருக்கு, வீட்டுல திருமணங்களோ இல்ல விசேஷங்கள் நடக்க போகுது அப்படின்னா அவர்கள் ரொம்ப பார்க்க முடியாது, அந்தந்த காலகட்டத்தில் அவங்க வாங்கித்தான் ஆகணும். முதலீட்டு வழி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் சற்று பொறுத்திருக்கலாம். எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் 100 ரூபாய் தங்கத்துல முதலீட்டு காரணங்களுக்காக ஒருவர் முதலீடு செய்வாரானால் 100ஐயும் ஒரே நேரத்துல முதலீடு செய்யாமல் எப்போதெல்லாம் விலை வீழ்ச்சி ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஒரு 20 ரூபாயாக முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆனா தேவையான தங்கத்தை வாங்குபவர்களுக்கு ரொம்ப பார்க்க வேண்டாம், அப்பப்ப அவங்க வாங்கி வைத்துக் கொள்வது வழி இல்ல அவங்களுக்கு. குறைந்த வரைக்கும் லாபம் அப்படின்றீங்க. முதலீட்டுக்காரங்களுக்காக இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முதலீடு பண்ணலான்றீங்க. இணைந்து தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து பல தகவல்களை தங்கம் தொடர்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். இணைந்ததற்கு நன்றி சார். தங்கம் விலையை பொறுத்த வரைக்கும் குறைந்திருப்பது அப்படின்றது எப்போதாவது ஏற்படக்கூடிய நிகழ்வு மாதிரி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தவரை லாபம் இன்னும் குறையும் அப்படின்றதுக்கு கேரண்டி இல்லை, குறையலாம். ஆனால் நீண்டகால அடிப்படையில் ஏறும் அப்படின்றதா பொருளாதார நிபுணர்களும் தங்க நகை வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.